முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரறிஞர் அண்ணாவின் 106வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அவிநாசி சாலை LIC கார்னரில் அமைந்துள்ள திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணா பிறந்தநாள் விழா சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா நேற்று பிற்பகல் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு கோவை சென்றடைந்தார். பின்னர் அங்கிருந்து பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லும் வழியில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 106வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் அவிநாசி ரோடு LIC கார்னரில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 106வது பிறந்த நாள் விழா சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார். முதல் பிரதியை கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சருமான திரு SP வேலுமணி பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம் புரட்சித் தலைவர் MGR மன்றம், புரட்சித் தலைவி பேரவை, MGR இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும், கழக தொண்டர்களும், பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.